إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ولا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا அளவற்ற அருளாளனும் நீரில்லா பேரன்புடையவனுமான ஏக இறைவனின் சாந்தின் சமாதானமும் அவனது வற்றா பெருங்கரணையும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் மீதும் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டு நிறுத்துமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வல்ல இறைவனின் அருளால் அவனது சத்திய மார்க்கத்தில் நேரான பாதையில் வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார் என்பதை அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய உலக வாழ்வில் இறைவனும் இறை தூதரும் சொன்ன வாழ்வின் அடிப்படையில சட்டங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டு இருக்கிறோம். பொதுவாக மாற்று மதம் சார்ந்த மக்கள் மத்தியில இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ற ஒரு கேள்வி வந்தா பொதுவாக முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் இறைவன் ஒருத்தனான்னு சொல்லுவாங்க, முகமது நபி அவர்கள் தான் அவருடைய தூதர்னு சொல்லுவாங்க, நாளை மறுமையில சொர்க்கம் நரகம் என்று அவங்க நம்புவாங்க, தொப்பி வச்சிருப்பாங்க, ஜிப்பா போட்டிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க. இதுதான் ஒரு இஸ்லாமியனுக்கான அடையாளமாக இன்றைக்கு மாற்று மதம் சார்ந்தவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். இது மட்டும் அல்லாமல் கூடுதலாக ஒவ்வொரு மனிதனும் உலகில் எப்படி வாழ வேண்டும், உலகில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, இன்றைக்கு உலகம் பார்த்தோம் என்றால் பல்வேறான பிரச்சனைகளுக்கான தீர்வு நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். எங்க தீர்வு கிடைக்கும் என்று எல்லா நபர்களுமே ஓடக்கூடிய நேரத்துல 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தூதராக உலகில் வாழ்ந்து மரணித்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லாவற்றுக்கான தீர்வையும் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார். அதிலும் குறிப்பா சொல்வதா இருந்தா இன்றைக்கு அதிகமாக நம்முடைய சமுதாயத்துல நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டில் அதிகமான குற்றங்கள்ல குறிப்பா சொல்வதா இருந்தால் பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு. இது இன்றைக்கு குறையுமோ என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு, இதற்கு தீர்வு எங்கதான் இருக்கு என்று எல்லா மக்களும் ஏங்கக்கூடிய அளவுக்கு சரியான முறையில இதற்கான தீர்வே இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது எல்லா நேரங்களிலுமே தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு 3 விதமான வகையில இந்த மார்க்கம் தீர்வை சொல்லுது. முதன்மையாக சொல்வதா இருந்தா இன்றைக்கு அதிகமான குற்றங்கள் நடப்பதற்கான முதல் காரணம் ஆடை தான். இந்த ஆடை என்பது இன்றைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த ஆடை நாங்கள் விருப்பப்படி அணிவதுதான் பெண்களுக்கான சுதந்திரம். எங்க ஆடையை போட்டு ஹிஜாப் போட்டு உடலை மறைக்கணும்னு சொல்றீங்க. பொதுவாக மாற்று மதம் சார்ந்த நபர்கள், பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், இப்படியா இருக்கக்கூடியவர்களா சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்துறீங்க, சுதந்திரமா ஆடை அணிய முடியல அவங்களான என்று பெண்களுக்காக குரல் கொடுக்கின்றோம் என்ற பெயர்ல பெண்களுக்கு எதிரான செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா யோசித்து பாருங்க, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா, ஒரு குறிப்பா 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறார் நம்முடைய தமிழகத்தில். இந்திய நாட்டுல 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில சிறுமிகளுக்கான பாலியல் சட்டங்கள் எந்த அளவு இருந்துச்சு. இன்றைக்கு போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்தாங்க, 2019 அதை மாற்றம் செய்ய செஞ்சிருக்கிறாங்க. இந்த சட்டங்கள் மூலமாக பாதிப்பு குறைஞ்சிருச்சா?
ஆடை ஒழுக்கம் என்பது இன்றைக்கு துளியும் இல்லாத அளவுக்கு சமுதாயம் சீர்கேட்டை நோக்கி சென்று கொண்டு. காரணம் எங்க தோணுது தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்கள் மூலமா. போனை எடுத்தா பார்க்க முடியல, டிவியை திறந்தா பார்க்க முடியல, ரோட்ல போனே வேணும் நடந்து போனா கூட சோத்துல சினிமாக்களுடைய போஸ்டரை வைத்து அரைமுறை ஆடையோடு நடிகை போட்டா போடுறோம். இன்றைக்கு பெண்களுடைய நலனை நாடக்கூடியவரா சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் இதை விரும்புவானா? அரைமுறை ஆடையோட பெண்ணை கவர்ச்சி பொருளை காண்பித்துக் கொண்டிருக்கிறானே, இதற்கு எதிராக ஒருவரை குரல் கொடுத்திருப்பாங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தை தாண்டி உலகத்துல வேறு யாராவது குரல் கொடுத்திருப்பாங்களா? பெண்கள் அரையுறை ஆடையோட காண்பிக்கிறீங்களே, சினிமால நடிகர் வந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு ஆக்சன் சீனோட நாங்கெல்லாம் ஹீரோன்னு காண்பிக்கக்கூடிய தோற்றம் இருக்கு. நடிகைகளுக்கான இலக்கணம் என்ன? சண்டை போடுறாங்களா, என்ன நடக்கிறாங்க? அரைகுறை ஆடையோடு காண்பிப்பதற்காக நடிகை என்ற சினிமாக்களை கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறிடுச்சு? சினிமால இருந்த இந்த கன்றாவையான காட்சிகள்லாம் சின்னத்திரைன்னு சொல்லக்கூடிய வீடுகள்ல சீரியல போடுறோம். அரைகுறை ஆடையோடு காண்பிக்கிறான், படுக்கையை காண்பிக்கிறான். எங்க சினிமாக்கள்ல எதையெல்லாம் கருமம் என்று நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தோமோ, கேவலமான செயல் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமோ, நம்முடைய வீடுகள்ல நாமே பெரும்பாலும் பார்த்து கொண்டிருக்கிற நாடகத்தை எல்லா இடங்களையும் கொண்டு வந்திருக்கு. பல பேர் இந்த நேரத்துல சில கேள்விகள் கேட்பாங்க. நாங்க அறிவாளி என்பதை நிரூபிக்கும் விதமான சில கேள்வி கேட்பாங்க. சரி, அரைகுறை ஆடையோடு காண்பிக்கிறதுனாலதான் தவறு நடக்குன்னு சொல்றீங்களே, 3 வயசு குழந்தைக்கு என்ன ஈர்ப்பை கண்டுட்டா? எதனால 3 வயசு குழந்தைல போய் தவறு செய்யலாம்? அப்ப ஆடைங்கிறது சம்பந்தம் இல்லதானே என்று ஒரு கேள்வி வரும். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுமியல் மீதான பாலியல் தொல்லை ஏன் இல்லை? இன்றைக்கு ஏன் இருக்கு? எல்லா இடங்களையும் கவர்ச்சியாக காண்பித்து ஒவ்வொருவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சைத்தானை தூண்டிவிட்டு அந்த ஆசையின் விளைவா எங்கே செல்வது என்று தெரியாமல் நமக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. நாம் பாலியல் சீண்டல் செய்தால் நமக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க என்பதன் மூலமாக அவன் சிறுநீரத்தை செல்கின்றான். யோசித்து பாருங்க. சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பாக 75 வயது மூதாட்டி, இன்னைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான மூதாட்டி, 75 வயசு, போறான் போதையில. 4 பேர் போறான். 4 பேர் சேர்ந்து கூட்டாக அந்த மூதாட்டியை கற்பழிக்கிறான். அந்த மூதாட்டி இறந்துடுறான். இங்க என்ன ஆடை வருது? இங்க என்ன ஈர்ப்பு வந்துருச்சு? 3 வயது குழந்தைய தவறான பயன்படுத்துறானே, என்ன காரணம்? இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கான துவக்க புள்ளி இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா மோகங்கள் மூலமாக ஆடை குறைவு, கவர்ச்சியான தோற்றங்கள், அரைகுறை ஆடையோடு காண்பிக்கக்கூடிய எல்லாமே பாருங்க. ஒரு சின்ன தீப்பெட்டி முதற்கொண்டு கார் வரைக்கும் எல்லாவற்றிலையுமே ஒரு பெண்ணை கொண்டு வந்து காட்சி பொருளை காண்பிக்கிறான். அது எப்படி? நல்ல நீட்ட ஆடை அணிந்த மாதிரி காண்பிக்கிறான், அரைகுறை ஆடையோடு காண்பிக்கிறான். இதைத்தான் பார்ப்பான். நகை விளம்பரம் சொல்ல தேவையே இல்லை. இப்படி எல்லாவற்றையுமே அரைகுறை ஆடையோடு காண்பிக்கக்கூடியவர்களாகத்தான் பெண்களை உடலை பொருளா காண்பிக்கிறான். இஸ்லாம் இதற்கு என்ன தீர்வு சொல்லுது? ஹிஜாப் என்ற ஆடை பற்றி அல்ல பேசுறானே, இந்த ஹிஜாப் என்ற ஆடை எதற்காக? நம்மிலும் பல பேரும் கூட இது சரியா புரியாத மக்களா இருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய 33 அத்தியாயத்துடைய 59 வசனம், அது அல்லாஹ் சொல்லும் போது ஹிஜாபுடைய சட்டம் எல்லாம் சொல்றான். யாருக்கெல்லாம் கடமை, யாரோட இருக்கணும், எல்லா கடமையெல்லாம் சொல்லிட்டு, ஏன் உங்களுக்கு ஹிஜாப் கடமை தெரியுமா? 2 வார்த்தை சொல்லி அதை முடிக்கிறான். நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது முதல் சட்டம். 2வது, நீங்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக ஹிஜாப் என்ற ஆடை. ஒண்ணு என்ன? நீங்கள் யார் என்று அறியப்படணும். உங்கள் முகத்தை வைத்து நீங்கள் யார் வரையும் தெரிஞ்சுக்கணும். 2வது, நீங்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கணும். உங்களுக்கான பாதுகாப்பு என்று யார் சொல்றா? நீங்க நம்மளாம் சொல்லல, நம்ம ஜமாத் சொல்லல, முஸ்லிம்கள் சொல்லல, படைத்த இறைவன் சொல்றா. இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. முதல் விஷயம் ஆடை என்பது. 2வது என்ன தெரியுமா? மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று. இன்றைக்கு உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒன்று, சவுதியை போன்று இங்க தண்டனை கொடுக்கணும். இந்த தண்டனை என்ற விஷயத்துல இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நாடு மிக மிக மோசமான சூழல் நோக்கி போய் கொண்டிருக்கு. சென்ற வாரம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாக விசாரம் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய நீண்ட செய்தி சுருக்கமா சொல்லியிருந்தா, ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வயதை கடந்துட்டாங்க. திருமண வயதை கடந்த ஆணும் பெண்ணும்
விபச்சாரம் செய்தால் அது குற்றமாக ஆகாது. எப்படி? திருமணம் வயதை அடைந்த திருமணம் ஆகாத ஆணும் பெண் விபச்சாரம் செய்தாலும் குற்றமில்லை. திருமணம் ஆன ஒரு கணவன் இன்னொரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தாலும் அது தவறு இல்லை. திருமணம் ஆன ஒரு பெண்மணி, ஒரு மனைவி இன்னொரு ஆணோடு விபச்சாரம் செய்தாலும் அது தவறு இல்லை. நம்ம நாட்டினுடைய நீதிமன்றம் வழங்கி எதை நோக்கி போயிட்டு இருப்பார்? சட்டங்கள் கடுமையா இருக்குதா? இன்னைக்கு நேற்று இல்ல, ஆசிபா என்ற 6 வயது குழந்தை பாதிக்கப்பட்டாலே அன்று முதல் இன்று வரைக்கும் பில்கிஸ் பானு கொலை செய்யப்பட்டாங்க. கடுமையான பாலியல் தொல்லைக்குள்ளாக்கப்பட்டு தன்னுடைய குழந்தை சிவட்டில் அடித்து தலையில் நொறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது. தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சா? இன்று விடுதலையாகி எல்லா மக்கள் முன்னாக கம்பீரமா நடந்து கொண்டிருக்கிறோம். சாதனை செய்தவர்களை போன்று நம்ம நாட்டினுடைய தீர்ப்பு, நீதிமன்றம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு எப்படி? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தண்டனை கடுமையா இருக்க வேண்டும். எப்படி தண்டனை கொடுக்கணும்? குற்றவியல் தண்டனை எது கொடுப்பதா இருந்தாலும் ரகசியமாக மூடி வைத்து மறைத்து, தலையை மூடி, முகத்தை மூடி, 4 சுவருக்குள்ள. இது இஸ்லாம் சொல்லல. எப்படி சொல்லுது? எல்லாருக்கும் முன்பாக பகிரங்கமாக நீங்கள் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அதை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் தவறை செய்தால் எனக்கும் இது போன்ற தண்டனை நிகழும் என்ற பயம் ஏற்படவில்லை. இன்றைக்கு பயம் ஏற்படுதா? சமீபத்துல நம்ம ஊர்ல, வெளியூர்லாம் போக தேவையில்லை. இன்னைக்கு எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள், காவலர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைக்கிறோம்னா, நம்ம ஊர்ல பிரச்சனை கிடையாது. வெளியூர்ல அங்கங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்லாம் புனித பூமி, தேவோட புனித பூமி. இங்கெல்லாம் அந்த மாதிரி தவறு நடக்காதுன்னு நினைக்கிறோம். 1 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல, நியூஸ் சேனல்ல வந்த செய்தி, ஒரு ஆட்டோ ஓட்டுநர், காரைக்குடி சார்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தேவோட்டில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல 32 வயசு ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு பாலியல் சீண்டல் செய்யறாரு. பாலியல் தொல்லை கொடுத்த உடனே அந்த பெண் நேரடியாக காவலத்துக்கு போயிட்டாங்க. காவலத்துக்கு போய் இது மாதிரி ஆட்டோ நம்பர் சொல்லி, இது மாதிரி பாலியல் தொல்லை எனக்கு செஞ்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக புகார் கொடுக்க போறாங்க. நம்ம ஊர்ல நடந்த விஷயம். உள்ளே சென்ற உடனே காவலர் என்ன செய்யறாங்க? இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாதமான்னு புறக்கணிச்சிடறாங்க. உடனே அந்த பெண்மணி நேரா சுப்ரீம் கோர்ட்டு போவோம்ட்டு ஃபர்ஸ்ட் எஸ்பி ஆபீஸ், அப்புறம் மதுரை, இது மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கா போய் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வழக்கு ஏன் நீங்கள் புகாரா எடுக்கவில்லை என்று தேவகோட்டையை சேர்ந்த 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறோம். எங்க நடக்குது? நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காவலர்களே இதை புகாரை எடுக்க முடியாது என்று புறக்கணிக்கிறாங்க. தலைமையிலிருந்து வரக்கூடிய உத்தரவுக்கு பின்னாக அந்த பெண்மணிக்கு வழக்கு எடுக்கிறாங்க, புகார் எடுக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுறாரு. இப்படி எல்லா இடங்களையுமே ஒரு விஷயம் என்பது வந்தா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு இல்லை. அதை புகாரா எடுப்பதற்கு கூட யாரும் தயாரா இல்லை. சர்வசாதாரண மாறிவிட்டது நம்முடைய சமுதாயத்துல. நம்முடைய உலகம் என்பது, நம்முடைய மாநிலம் என்பது எந்த அளவுக்கு கலாச்சாரத்துல தலை சேர்ந்ததா இருந்ததோ, இன்றைய எல்லா இடத்திலையுமே நீதிமன்றங்களுடைய நீதிகள் சரியான முறையில் இல்லாத விளைவாக எல்லா இடங்களிலும் இது போன்ற குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. 3வது இஸ்லாம் சொல்லக்கூடிய 3வது தீர்வு என்னவென்றால் சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு என்பதுதான் எல்லா நேரங்களிலுமே ஒரு மூமினான மனிதன் இருக்கக்கூடிய ஒன்று. ஆபாசமா அரைகுறை ஆடையோடு தெரிகிறாங்க, சரி ஓகே, தண்டனை கடுமையா இருக்கு, அதை பார்த்து பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஒருத்தர் வருது, சரி பரவாயில்ல. 3வதா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று, உங்கள் பார்வையை காத்துங்க. சுய மனிதன் என்ற ஒழுக்கத்தோடு உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுய கட்டுப்பாடோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ் பார்க்கிறான், நாளை மறுமையில் விசாரிப்பான் என்ற பயத்தோடு எல்லா நேரங்களையுமே தவறை விட்டு விலகியவரா இருக்கிறோமா? இன்றைய எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பார்வையை தாழ்த்தி நல்லா சொல்றான்னா, ரோட்ல போகும்போது ஒரு பெண்மணியை பார்த்தா பார்வையை தாழ்த்தி விட்டு சென்று விட வேண்டும். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனமா? பார்வையை தாழ்த்தி என்றால் ஒரு பெண்ணை தவறாக பார்க்கக்கூடிய சூழல் உண்டானால் அதை விட்டு தகுந்த ஒன்று வேண்டும் என்பதைத்தான் இறைவன் சொல்லியிருப்பார். எல்லா இடங்கள்லையுமே சினிமா மோகத்தின் மூலமாக எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கு நாம் சுய கட்டுப்பாடு இல்லாத விளைவாக பல்வேறான தவறுகள் வந்து கொண்டே இருக்கு. இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் சொன்னாலும் கூட இறுதியாக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். பல நேரங்கள்ல நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் கல்வி கற்பதற்காக, கல்லூரி படிப்புக்காக வெளியூர் அனுப்புகிறோமா இல்லையா?
அந்த நேரங்களில் பெரும்பாலான பெற்றோர்கள் சில தவற செஞ்சிடறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், 2 வாரத்துக்கு முன்பாக சென்னையில 17 வயது ஒரு பெண்மணி 4 இளைஞர்கள் காரில் ஏற்றி அந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டாங்க. வெளியில வந்த உடனே கடுமையான சென்னையில் அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே போராட்டம், ஆர்ப்பாட்டம், இந்த பெண்ணுக்கு அநீதி வேணும், போராட்டம் செய்யுங்க. என்ன போராட்டம் பண்ணி வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பின்னாடி ஆய்வு செய்யறாங்க காவலர்கள், என்னதான் இந்த பிரச்சனை என்று பார்த்தா அந்த பெண்ணுடைய ஒரு கடலூர் 17 வயது, அதை 12th முடிச்சிருக்கிறான். 12th முடித்த உடனே கல்லூரி படிப்புக்காக பெற்றோர் செய்யறாங்க, சென்னையில இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர் வீட்டுக்கு அனுப்புவோம், உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். உறவினர் வீட்டுக்கு போன அந்த பெண்மணி கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல தகாத சவகாசம் சொல்லுமா இல்லையா, பெண்களா இருக்கக்கூடிய அந்த பெண்களிடத்துல கூட என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னா, எல்லாரும் குற்றம் சொல்லவில்லை, சில பேர் அப்படி இருக்கிறான். அந்த 17 வயது பெண்ணுக்கு கல்லூரி தோழிகளா இருக்கிறான், உறவினரா இருக்கிறான். அந்த உறவினரான பெண்மணிகள்லாம் வா வெளியில போங்கிற மாதிரி பாசமா கூட்டிட்டு போறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு நாள் என்ன செய்யறாங்க, சென்னையில ஒரு பார் இருக்கு, இந்த பப்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? இந்த பப்புங்கிற அந்த பாட்டி போட்டு டான்ஸ் ஆடிக்கிருப்பாங்கல்ல, பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிப்பாங்க, நைட்ல பண்ணிக்கிட்டு இருக்குமா இல்லையா? அந்த பாருக்கு போகும், பப்புக்கு போகும் சொல்லி பார்ட்டி ஹாலுக்கா கூட்டிட்டு போறோம். அந்த ஹாலுடைய நிலைமை என்னன்னா, இன்றைக்கு ஒரு ஆண் உள்ளே செல்வதாக இருந்தால் 2000 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ், உள்ளே நுழைவதாக இருந்தால் 2000 ரூபாய் பணம் கட்டி தான் உள்ள போக முடியும். ஒரு பெண்மணி செல்வதாக இருந்தால் அவளுக்கு ஃப்ரீ. ஒரு ஆண் தனியா வந்தா 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறோம், ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேர்ந்து வந்தா 1000 ரூபாய் ஃபீஸ். எங்க தூங்குது தெரியுதா? பின்னாடி என்ன காரணம்? இந்த பெண்மணி உள்ள ஃப்ரீயா வரணும். முதலாவதாக அந்த பெண்ணுக்கு வந்த உடனே இலவசமாக மதுவை கொடுத்துருவோம், அந்த பெண்ணுக்கு ஃபுல்லா ஃப்ரீ. 2வது முறை வரும்போது ஃப்ரீ, 3வது முறை வரும்போது ஃப்ரீ. எப்ப வந்தாலும் முதல் தடவை அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த 4 பெண்கள் என்ன செய்யறாங்க, ஆண்களோடு உள்ள போயாச்சு. உள்ள போய் பார்ல தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில வரக்கூடிய ஆண்களோட சண்டை போட்டு இந்த பெண்கள் போதையில அந்த 4 பசங்களை அடித்து அந்த இளைஞர்களை திரும்ப இவங்களை தாக்கி இதுவும் வெளியில ஒரு பிரச்சனையா மாறி கடைசியாக ரோட்ல போகும்போது கூட கல்லை எடுத்து கண்ணாடி அடிக்கிறாங்க. யாரு? ஒரு பெண்ணு. இதன் மூலமா கடைசியாக கோபத்தில் உச்சம் சென்ற 4 பசங்களும் காரை எடுத்து கொலை பண்றோம். எங்க துவங்குது? முதல்ல எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா போதையின் மூலமாக இன்றைக்கு பெண்களுடைய தகாத சவகாசம் போதையின் மூலமா மாறும். சமீபத்துல திருச்சியில போன வாரம் ஒரு முஸ்லிம் பெண்மணி யாஸ்மின் என்ற ஒரு பெண்மணி, 18 வயசான ஒரு இளம் பெண், 4 இளைஞரோடு சேர்ந்து போதை மாத்திரை, அளவுக்கு அதிகமான போதை மாத்திரை, போதை ஊசி எல்லாம் போட்டுக்கொண்டு கடைசியில மரணம், இறந்து விட்டார். எப்படியான பிள்ளைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார். சரியான மார்க்க அறிவை இல்லாத விளைவாக சரியான மார்க்கம் சொல்லப்பட்டு இருந்தால் இறைவன் அச்சம் அந்த பெண்மணிக்கு இருந்திருந்தால் தவறு நடந்திருக்குமா? இப்படி எங்க எடுத்து நீங்க பார்த்தாலும் மார்க்கம் என்பது இல்லை என்றால் இது மாதிரியான தவறில் வந்து கொண்டே இருக்கும். நாம் மார்க்கத்தை விளங்கியதை போன்று எல்லா மக்களுக்கும் மார்க்கத்தை சொல்வதை போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய உன்னை தொட்டால் சொல்லிடணும். இது மாதிரியான தவறை சேர்ந்தால் நம்ம செஞ்சிடக்கூடாது. இப்படி எல்லாவற்றையுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத விளைவாக இன்றைய சமுதாயத்துல அதிகமான பெண்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்கும்போது வேதனையா இருக்கு. ஒரு இஸ்லாமிய பெண்மணி போதை மாத்திரையின் மூலமாக இறந்து விட்டால் செய்தி நியூஸ் பேப்பர்ல போடுறோம். காரணம் என்ன? மார்க்கம் இல்லாத விளைவு. இது மாதிரியான செய்தி வரக்கூடிய இடத்துல நாம் விழிப்புணர்வோ இருந்து கொண்டு எல்லா நேரங்களிலுமே இது மாதிரியான குற்றங்களுக்கு பாலியல் குற்றமா இருந்தால் என்ன குற்றம் நடந்தால் எல்லாவற்றுக்குமான தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் நான் சொல்கிறேன் என்பதை நாம் விளங்கியதை போன்று அனைத்து மக்களுக்கும் சொல்லி அனைத்து மக்களையும் நேரம் அழைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானார்.
கண்ணியத்திற்குரிய சகோதர நம்முடைய ஜமாத் சார்பாக இந்த மாதம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 55 இடங்கள்ல பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான பாதுகாப்பை வலியுறுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேரணிகள் நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஒரு 55 இடங்கள்ல இந்த மாதத்தில் மட்டும் தமிழகத்துல 55 இடங்கள்ல நடந்து கொண்டிருக்குது. அதனை முன்னிட்டு நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காரைக்குடியில மாலை 4 மணி அளவுல ஒரு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. முடிந்த வரைக்கும் அனைத்து மக்களும் இதுல கலந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா, மக்களுக்கான கேள்வி என்ன, இது மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் பேரணி போராட்டம் மூலமாக பாவங்கள் குறைந்துருமா, சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருக்கும். நாமெல்லாம் உலகத்துல தீர்வு கிடைத்துவிடும் என்ற நோக்கத்தோடு பெரும்பாலும் செய்ய முடியாது. தனி மனித கட்டுப்பாடுகள், ஆடை ஒழுக்கங்கள், நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு என்பது இதையெல்லாம் தாண்டிதான் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பு பெற முடியும். நாம் இதற்காக செய்ய வேண்டிய நாளை மறுமையில அல்லா விசாரிப்போம். நாளை மறுமையில அல்லா எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஒரு தீமை நடந்துச்சு. அந்த தீமை நடக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நாங்க கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன், பசங்களோட ஜாலியா ஊர் சுத்த போயிட்டேன், என்னுடைய ஃபேமிலியோட டூருக்கு போயிட்டேன் என்ற காரணங்களெல்லாம் பல்வேறு மாறானை மறுபடியும் சொல்ல முடியல. இதெல்லாம் என்னாலும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு ஒரு சபை நடந்தது, ஒரு பேரணி நடந்தது, எந்த மக்களுக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு சபை நடந்தது. அந்த சபையில நான் கலந்து கொண்டேன் என்று மதங்களை தப்பிப்பதற்கான ஒரே ஒரு வாய்ப்பாக உலகத்துல நாம் இது மாதிரி பேர் வைக்கக்கூடிய நேரங்கள்ல அரசாங்கங்களுக்கு ஒரு வலியுறுத்தல் ஏற்படும். இது மாதிரி எத்தனை இடத்துல பேர் வச்சிருக்காங்க, அப்ப இதனுடைய நீதித்தை புரிஞ்சுக்கணும், நம்முடைய சட்டங்கள் இன்னும் கடுமையா கொண்டு வருகிற ஒரு அழுத்தத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். நான் இன்றைய பெரும்பாலும் நன்மை என்ற விஷயத்துல ரொம்ப கொடுத்தாக மாறிடும். எந்த நேரமா இருந்தாலும் நன்மையில கோட்டை விடக்கூடிய மக்களா மாறிடும். உலக இன்பங்களுக்காக விதை செய்யக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அப்படின்னா மார்க் விஷயங்களுக்காக, வறுமை விஷயங்களுக்காக ரொம்ப குறைந்து விட்டது. குறிப்பா ஒரு உதாரணம் சொல்ல, இன்றைக்கு நம்முடைய தொழுகை என்பது எப்படி இருப்பார்? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. வெகு தூரத்துல இருந்து ஒரு நபர் பள்ளிவாசலுக்கு வருகிறது. பள்ளிவாசல் வருவதற்கான நோக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாத்தை வைப்பாங்க, அந்த தொழுகையில நான் கடந்து கொள்ள வேண்டும். வெகு தூரத்திலிருந்து வர்றாங்க. சகாபாக்கெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப தூரத்துல வர்றீங்களே, 5 வக்துக்கும் நீண்ட தூரமாக வர்றீங்க, நடந்தே வர்றீங்க, நீங்கள் ஒட்டகத்தையோ குதிரையோ ஒரு கழுதையோ கூட ஏற்படுத்திக்கிட்டா உங்களுக்கான நேரம் குறையுமா இல்லையா? ஈஸியா வரலாம், ஈஸியா போகலாம் என்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு அடியா ஒரு 8 பள்ளிவாசலுக்காக ஒரு அடி எடுத்து வைத்தால் அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு தீமை மன்னிக்கப்படும், ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு தரஜா உயர்த்தப்படும். இது மாதிரியான நன்மையான விஷயங்களுக்காக 5 நேர தொழுகைக்கும் சிரமத்தை மேற்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்த இன்றைக்கு நம்முடைய தொழுகை என்பது எப்படி இருக்கு? சரியான முறையில இமாம் ஜமாத்தில் தொழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஜமாத் முடிஞ்சிருச்சா, 5 நிமிஷம் லேட்டா போனா 2ஆம் ஜமாத் வச்சுக்கலாம், 3ஆம் ஜமாத் வச்சுக்கலாம், 4ஆவது வச்சுக்கலாம்னு நம்முடைய அசாட்டான எண்ணங்கள் மூலமாக இறைவன் கொடுக்கக்கூடிய அருளை நாம் ஓரம் கட்டி கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி, அல்லாஹ்வுடைய பெறக்கூடிய நன்மை நாடி வருவா இருந்தா இமாமுடைய ஜமாத்து நடக்குதா இல்லையா? பள்ளிவாசல முதன்மையாக இமாம் தொழ வைத்து நடக்கக்கூடிய அந்த தொழுகையில 27 மடங்கு நன்மை கிடைக்கும். இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில மூடியதன் விளைவாக 2ஆம் ஜமாத்து 3ஆம் ஜமாத்து மார்க்கத்துல ஹராம்லாம் கிடையாது, அனுமதிக்கப்பட்டதுதான். விரும்பினால் ஒரு தாமதம், ஏதோ ஒரு காரண சூழல்னால தாமதம் ஆயிடுச்சுன்னா ஜமாத்தா 2ஆம் ஜமாத்தா 3ஆ வைக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்முடைய பெரும்பாலான நபர்ல பார்த்தோம்னா ஜமாத்து முடிஞ்சிடும். ஃபஜர் தொழுகை 5:10க்கா, நான் 5:50க்கு வக்து முடிய போகுது, 5:53 வக்து முடியுது, 5:45 வந்து ஜமாத் தொழுகை. வழக்கமாக வளமையாக ஒவ்வொரு நேரத்திலும் இது நடந்தால் நாளை மறுமையில விசாரணை என்பதுல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் தொழுகாம இருந்தாலும் விசாரிப்பான், நோம்பு வைக்காம விசாரிப்பான், தவறு செஞ்சா விசாரிப்பான் நம்ம நினைக்கிறோம்.
அல்லாஹ் ஒன்னை விட மாட்டான். 5-10 ஜமாத்துனா அதற்கு வருவதற்கு உன்னால் முடியாதா? ஆரோக்கியம் இல்லையா? உடல் குறைபாடா இருக்கிறியா? உலகத்தினுடைய வேலை சுமை வந்து விட்டதா? எல்லா விசாரணையுமே ஒவ்வொரு தொழுகைக்கும் நினைக்குது. நம்முடைய அசால்ட்டான சூழல்னால இன்னைக்கு தொழுகையில பொடுபோக்கா கவனம் இல்லாம முதல் ஜமாத்துடைய நன்மை நாமெல்லாம் இழந்து கொண்டுதான் இருக்கும். என்னதான் 2வது 3வது தொழுது கொண்டு இருந்தாலும் முதல் ஜமாத்து நன்மை நாம் எல்லாம் இழந்து கொண்டுதான் இருக்கிறோம். நன்மையான எந்த விஷயமா இருந்தால் அது முன்னோக்கி வர வேண்டும். அல்லாஹ் திருமலை சொல்லுவது கூட சில 3 கூட்டத்தாரை பத்தி அதை பேசுறோம். முதலாவதாக நாளை மறுமை நாள்ல ஒரு 3 சாரார் எல்லாரும் அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்போம். எப்படி? அல்லாஹ்க்கு முன்னாடி விசாரணை இருக்கும். வலது பக்கம் ஒரு கூட்டத்தான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் நம்பக்கூடியவா இருப்பாங்க. இடது பக்கம் ஒரு கூட்டத்தான் இருப்பாங்க, அந்த கூட்டம் யார் என்றால் அவர்கள்லாம் முழுமையான நரகவாதி. விசாரணை கிடையாது, நேரடிய நரகம் தான். நரகவாசி இடது பக்கமா இருப்பாங்க. இறைவனுக்கு முன்பா ஒரு கூட்டம் இருப்பாங்க, அந்த கூட்டம் யார் என்றால் அவர்கள் தான் நன்மைக்கு முந்தியவர்கள். இறைவன் எந்த நன்மையை குறித்து சொன்னாலும், அது தொழுகையா இருந்தாலும், நோன்பா இருந்தாலும், என்ன அமல்களை வலியுறுத்த இருந்தாலும், ஒரு சபையா இருந்தாலும், எல்லாவற்றையுமே அவர்கள் முன்னணியில் வந்து இருப்பார்கள். அவர்கள் தான் இறைவனுக்கு விருப்பமானவர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில நம்முடைய எல்லா அமல்களையும் இறைவன் பொருத்தம் பெற்ற மக்களாக நன்மைக்கு முந்தியவராக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. வாக்கு அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.